ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா என்னாச்சுமா? மருதா என்ன பண்ணுது? மாமா அப்பா தள்ளுங்க. புரியுதா? அம்மா என்னன்னு பாருமா. அம்மா என்னாச்சு அத்தை? மருதா ஐயோ என்னாச்சு? நைட்டு மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டாமா. அத்தை என்னம்மா நீங்க ஏன் டேப்லெட் போடாம படுத்தீங்க? நேத்து புனிதா சீக்கிரமா தூங்கிட்டாங்க. தெரியும் மாப்ள. ராத்திரி மாத்திரை போடணும்னு சொல்லி புனிதாவை பார்க்க மருதா அங்க வந்தா. ஆனா நீங்க தூங்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே காலையில மாத்திரையை போட்டுக்கிறேன்னு சொல்லி தூங்கிட்டா மாப்ள. பா என்னப்பா நீங்க அம்மா தான் காலையில சாப்பிடுறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்லப்பா. கேட்கலையம்மா அவன். அம்மா அத்தை ஒண்ணும் இல்லம்மா. என்ன இப்படி பண்றீங்க? ஒண்ணு இல்ல. ஏய் அம்மா சீக்கிரம் என்ன? அண்ணி ஒண்ணு இல்ல. குடுமா. அண்ணி இந்த மாத்திரை தான் அத்தை நைட்டு போடுற மாத்திரை. என்ன அமுதா நீ மாத்திரை உனக்கு தெரியும்ல, அப்ப நீ கொடுத்துருக்கலாம்ல. நான் கொடுத்தேன் அண்ணி, ஆனா அத்தை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு இல்ல அத்தை, ஒண்ணு இல்ல. நான் மாத்திரையை மாத்தி கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டாங்க. கொஞ்சம் மூச்சு விட பாருங்க அத்தை. ஒழுங்கா பாத்துக்கணும்னு நினைக்கிற உன்னை எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. பொறுப்பு இல்லாம தூங்க போறாங்க பாரு. அம்மாவுக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும், அவங்களதான் நம்புவாங்க. எல்லாம் நேரம். அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அத்தை டேய் சண்டை போடுறதுக்கு இதுவாடா நேரம்? புனிதா அத்தையோட இன்ஹேலர் எங்க இருக்கு? அது இங்க தாங்க எங்கயாவது இருக்கும். எங்க? நான் தேடி பார்த்துட்டேன் அண்ணி, அது எங்க போச்சுன்னே தெரியல. ரொம்ப பொறுப்பானவங்க செய்யற காரியத்தை பாருங்க எல்லாரும். எங்க வச்சாங்கன்னு கூட தெரியல. புனிதா பேசுறதுக்கு நேரம் இல்ல. அத்தைய உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். நான் போய் கார் எடுக்கிறேன், கூட்டிட்டு வாங்க. சரி, சீக்கிரம் வாங்கம்மா, போ. போலாம். அத்தை அம்மா வாங்க ஹாஸ்பிடல் போலாம். அத்தை தாங்களா போடுறா. வாங்க, பிடிங்க மாமா. மாமா, பிடிங்க. ஏதோ என் பொண்ணு பார்த்தப்பான்னு சொன்னீங்க. இதான் அம்மா பாத்துக்கிற லட்சணமா? ஏய் புனிதாவை எதுக்கு திட்டுற? மாத்திரை சாப்பிடாம இருந்தது உன் அம்மாவோட தப்பு. மாத்திரை சாப்பிடாம இருந்தது அம்மாவோட தப்பு தான்ப்பா, இல்லன்னு நான் சொல்லலையே. இவ கொடுத்தாதான் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றது யாரோட தப்புப்பா? அம்மா மாத்திரது யாரு? இவ தானே. இவ புருஷன் வீட்டுல இருக்கும்போது மாத்திரை யாருப்பா கொடுத்தா? அம்மா தானேப்பா சாப்பிட்டாங்க. அண்ணி பாவங்க, ஏதோ அசதியில தூங்கிட்டாங்க. நான் மாத்திரை எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அவங்க கிட்ட கெஞ்சணும் அம்மா, அத்தை தான் கேட்கல. அமுதா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்ல. அமுதா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் புனிதா எல்லாமே. நீங்க தான் டயர்ட்ல தூங்கிட்டீங்க, நான் எப்படி தூங்குனேன்? அதான் கபிலன் தெரியல எனக்கும். அம்மாவுக்கு மாத்திரை தரத்துக்கு நான் முதல்ல உங்க ரூமுக்கு போனப்போ அம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ள நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ச்சே, நான் அம்மா கூடவே இருந்து மாத்திரையை கொடுத்துருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். இது உன்னோட தப்பு தான். எங்க அம்மா பாத்துக்க தானே வந்திருக்க. இந்த லட்சணத்துல தான் பாத்துப்பியா? அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாரு. டேய் இத பாரு, உன் அம்மா பண்ண தப்புக்கு புனிதா என்ன பண்ணுவா? அமுதாவை யாழினியும் மாத்திரை சாப்பிட சொல்லி உன் அம்மா கிட்ட கெஞ்சினாங்க. ஆனா மரகதம் பிடிவாதத்துக்கு இப்ப அவதான் அவசப்பட்டு இருக்கா. அமுதா பால்ல எதையோ கலந்ததை நான் பார்த்தேன். ஒருவேளை அந்த பாலை குடிச்சிட்டு தான் புனிதாவும் கபிலனும் தூங்கி இருப்பாங்களோ? நீங்க நார்மலா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இனிமே மாத்திரையை மிஸ் பண்ணாம ரெகுலரா எடுத்துக்கணும். ரெஸ்ட் எடுங்க.